சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர விரய மோட்சஸ்தானாதிபதியாக வருகிறார். 5, 12ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு பூர்வீக இட மாற்றங்களை சந்திக்கிறார்கள். பெரும்பாலும் வேலை விஷயமா தொழில் விஷயமா வேறு இடத்துல தங்குற மாதிரியான நிலை பெரும்பாலும் ஏற்படுகிறது. அல்லது அண்ணன் தம்பியிடம் பாகபிரிவினை செய்து கொண்டு வேற இடம் செல்வதையும் காண முடிகிறது. ஏன்னா சுக்கிரன் 5, 12ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். கல்யாணத்துக்கு முன்னாடியே இடமாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் அதிகம் பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இளம் வயதிலேயே வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் இவர்களுக்கு பிரியம் அதிகமாகி விடுகிறது. நிறைய பேர் டிரைவர்களாக இருப்பார்கள். 5, 12ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதியாக வரும்போது மிதுன ராசி என்பர்கள் வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். சந்தோஷம் அவரவர் மனசை பொறுத்தது. எப்போதும் ஜாலியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசினா மிதுன ராசி தான். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஜாலி தான். மிதுன ராசிக்கு 12ஆவது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறார். 6, 11ஆம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம். நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது லாபம் பெற்று விடுவீர்கள். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. விரயத்திலே குரு அமர்ந்திருக்கும் போது என்னதான் பணம் சம்பாதித்தாலும் அது கையில் நிற்காது. ஏன்னா தனக்காரகனே 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 12ஆவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால், கணவன் மனைவிக்குள் கடந்த வருடம் ஏற்பட்ட பிரச்சனையை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலை வரும். பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. மிதுன ராசிக்கு 4ஆவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ஒரு 24 நாட்களுக்கு கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுக்கு சுகஸ்தானம். சுகஸ்தானாதிபதி 2ஆவது வீட்டிலிருந்து 3ஆவது வீட்டிற்கு சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். 4ஆவது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து விரையாதிபதி சுக்கிரன் நேச நிலையில் குரு செவ்வாய் ராகு பார்வையில் அமர்ந்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாச்சும் ஒரு வீடு கட்டுவது, கடன் வாங்கினாச்சும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது, கடனை உடனே வாங்கினாச்சும் எது நிலபல சொத்துக்கள் எதை வாங்கி போடலாம் அப்படின்ற எண்ணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். அங்கே நேச கிரகம் விரயத்திலே ஒரு கிரகம் அமர்ந்து பாரி செய்யும்போது குடும்ப பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே இந்த குரோதிகளிடம் முடியும் வரை சுகஸ்தானத்திலே கேது இருக்கும்போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான், சுகக்கேடு தான் இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது சுக்கிரன் பலம் இழந்து முழுமையாகவே சுக்கிரனுடைய பலம் குறைந்துவிடும். 5, 12ஆம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானமான 4ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பதற்கு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு மாற்றம். இப்போ இருக்கின்ற வீடு சரியில்லை, வேறு வீடுக்கு செல்லக்கூடிய நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு சிலர் புதிதாக வீடு கட்டக்கூடிய நிலை, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை 4ஆவது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது ஏற்படும். சுப விரைய செலவு செய்து கொள்ளலாம். வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, தங்க நகை ஆபரணம் எடுப்பது
இப்படி வந்து சுப விரய செலவுகள் செய்து கொள்ளலாம். குருபகவான் பார்வையில் சுக்கிரன் அமர்கிறார். செவ்வாய் பார்வையும் சுக்கிரன் மேல் விழுகிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும், பூ மகசூல் கூடும். விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த 24 நாட்கள் மிதுன ராசி என்பதற்கு புரட்டி போடும். நல்ல வெள்ளாமை வருமானம் சம்பாதிக்கலாம். குருபகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது கோச்சாரத்தில் வந்து குருவை நெருங்கி சுக்கிரன் போகும்போதும் குருபகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போதும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மழை அளவே குறையும். குருவை நெருங்கி ஒரே கட்டத்தில் சுக்கிரன் இருக்கும்போது மழையே பெய்யாது, ஒரே வறட்சி ஏற்படும். குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது மழை அளவு சற்று குறையும். ஏற்கனவே கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது அவனுடைய பலம் முழுமையாக குறைந்து விடுகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி 4வது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் அடுத்த 24 நாட்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும்பாலும் 50% மன நிம்மதி உண்டு. 50% நீங்கள் நிதானத்துடன் செயல்படுங்க, கண்டிப்பாக நிம்மதி பெற்று விடலாம். நண்பர்கள், உறவினர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனையெல்லாம் மிதுன ராசி என்பர்கள் தீர்த்து கொள்ளலாம். குருப்பார்வையில் சுக்கிரன் அமர்கிறார். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையப் போகிறது. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது ஆவணி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசி என்பர்கள் கோவப்படாமல் நிதானமாக செல்லுங்க. மற்றவர்கள் வந்து பெரியவர்களை வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசாதீங்க. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்கள் வாய் கம்முன்னு இருக்காது, உங்கள் வாய் கம்முன்னு இருந்தாலும் உங்கள் கை கால் கம்முன்னு இருக்காது. எதையோ ஒன்று பண்ணிவிட்டு எதையோ ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் தொந்தரவு படுற மாதிரியான நிலை மிதுன ராசி என்பளுக்கு வந்துவிடும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.